ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி 2 சாப் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. 2 பழுத்த தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய்கிட்டோம். அதோட 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் இதுலேயே 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் தயிர் திரியாக நிற்காது. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரா ரைஸ்க்கு மட்டன் சுக்கா, பீஃப் சுக்கா, தாபா ஸ்டைல் சிக்கன் கறி, ஏன் பட்டர் சிக்கன் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறதுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் சிம்பிளாக இப்படி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். ஆனால் இதுவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வீடியோஸில் என்னோடய சிக்னேச்சர் கிரேவிஸ் ஒன்றொன்னா அப்லோட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் 1.5 கப் பாஸ்மதி அரிசிக்கு. கொஞ்சம் மல்லி இலை, தேவையான அளவு உப்பு போட்டு ரைஸை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஃப்ரைட் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட ஃப்ரைட் ஆனியன் இல்லை. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஹோம் குயின்.